ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ காங்கிரஸ் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 சீட்டு அதில் கிடச்சிருக்கு. இது அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தா, தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னும் ரிசல்ட் வேறு மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா காங்கிரஸ் ப்ளஸ் டிவிகே அப்படிங்கும்பொழுது இன்னும் அதிகமான சீட்டுகள் அங்கே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 28 சீட்டு அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சீட்டு எக்ஸ்ட்ரா அவருக்கும் கிடச்சிருக்கும். ஸோ ரிசல்ட் வேறு மாதிரியாக இருக்கும். இந்த விஷயத்தை அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாம், அவங்க லேட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 5 சீட்டு அவருக்கு போயிருக்கு. அப்படி 5 நம்பர் கிடைச்சாலும் அவருக்கு வந்து இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 நம்பர்ஸ் தேவை. 6 நம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிகே 2 கம்யூனிஸ்டுகள் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஓகே கிடைக்கும். ஆனால் அப்படி கிடைச்சாலும் அது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்குமான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வைக்கிற டிமாண்டு அதெல்லாம் எப்போ அது வந்து கவிழும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே அவர் விஜய் அந்த இதை ஆட்சியை நடத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 15 நம்பர்ஸ் அவருக்கு தேவை. அந்த 15 நம்பர்ஸ் எங்கே கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து அந்த 15 நம்பர்ஸ் அவருக்கு வந்து வரும். அந்த 15 நம்பர்ஸ் எங்கே தான் உங்களுக்கு அதிமுகவில் தான் இருக்குது. ஆனால் அப்படி அதிமுகவிலேருந்து அங்கே வருமா அப்படின்னு பார்த்தா கூட எடப்பாடியார் அதுக்கு அவர் சம்மதிப்பாரா அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா அதிமுகவிலேருந்து ஒரு 15 எம்எல்ஏக்கள் இங்கே வந்தாங்கன்னா அதிமுக கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவருக்கு எடப்பாடியாருக்கு இருக்கும். ஏன்னா விஜய் என்ன சொன்னார் பிரச்சாரத்தில், இது வந்து 2 கட்சிக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகள் தான் இங்கே வரப்போகுது. காங்கிரஸ், விசிகா, 2 கம்யூனிஸ்டுகள். அப்போ அதே கூட்டணி தான் இங்கேருந்து வருது. டிஎம்கே இல்லை, டிஎம்கேக்கு பதிலாக இங்கே டிவிகே இருக்குது. அதே மாதிரி இவர் என்ன சொன்னார், 2 கட்சி தான் கூட்டணி, அதிமுகவை இவர் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை, அதெல்லாம் வந்து இதர கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்போ அந்த மற்றும் பலர் சொன்னார் இல்லையா, அந்த மற்றும் பலர் தான் இப்போ வந்து எடப்பாடியார். இப்போ எடப்பாடியார்கிட்ட தான் போய் அவர் அந்த சப்போர்ட் கேட்டாகணும். அப்போ எடப்பாடியார் தான் இங்கேருந்து ஒரு 10-15 சீட்டை வந்து அவர் கொடுத்தாகணும். அப்போ கொடுக்கும்பொழுது அவர் என்ன நினைப்பார், ஒரு ஈகோ அவருக்குள்ள வந்து ஒரு ஈகோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மற்றும் பலர்னு சொன்னார், இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ஆதரவு கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடியாருக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிச்சயம் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கட்சி நாளைக்கு அதுக்குள்ளே போனால் கட்சி காணாமல் போயிடும், கரைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். ஏன்னா அவர் சப்போர்ட்டிங் கொடுத்துட்டாருன்னா டிமாண்ட்ஸ் வைப்பார், சில டிமாண்டை வைப்பார், சில கோரிக்கைகள் வைப்பாங்க. வச்சாலும் அந்த சப்போர்ட் கொடுத்தா நாளைக்கு அந்த கட்சி காணாமல் போயிடும் அப்படின்னு அவர் வந்து பயப்படுவார். ஆனால் அவர் ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு ஆதரவு தெரிவிக்காட்டி ஸ்டேபிள் கவர்மெண்ட் கட்சி கண்டிப்பாக இருக்காது. நாளைக்கு மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் ரொம்ப உங்களுக்கு வந்து செலவாகும். அது மட்டும் இல்லை, மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் விஜய் அனுதாபத்திலேயே ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவார். அதான் உண்மை. ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து 150 சீட்டை அவர் வந்து ஈஸியாக அடிச்சிடுவார். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு இமீடியட்டாக ஒரு எலெக்ஷன் வந்தால் ஃபுல்லாக அவர் ஸ்வீப் பண்ணிடுவார் அவர். இப்போ இந்த காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் வந்து டிவிகேக்கு போயிருக்கு. இது யாருக்கு ஒரு பெரிய ஒரு பலம், யாருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான். ஏன்னா பிஜேபி தான் நினச்சாங்க டிஎம்கேலேருந்து எப்படி இந்த காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ இவங்களே உடைச்சிட்டு போகிறாங்க. இதனால் வந்து அதிகமாக மகிழ்ச்சி படுறது பிஜேபி தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே வந்து காங்கிரஸ் கூட்டணியில் கிடையாது, எல்லா ஸ்டேட்லேயுமே. இப்போ டிஎம்கேல தான் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தது. டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சதுனால அதிக மகிழ்ச்சி படுறது இப்போ வந்து பிஜேபிக்கு தான். அந்த இந்தியா கூட்டணி உடைச்சாச்சு, காங்கிரஸை டிஎம்கேலேருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு அப்படின்னு அதிகமான ஒரு மகிழ்ச்சியில் பிஜேபி இப்போ வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி நடக்க வேண்டிய அந்த பதவி பிரமாணம் நான் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிச்சயம் கவர்னர் நினச்சா இன்றைக்கி பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்கலாம். அவர் எதுக்கு பண்ணலைன்னா எனக்கு வந்து மெஜாரிட்டி நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. மெஜாரிட்டி அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்த பின்னாடி நீங்கள் மெஜாரிட்டி நம்ம வந்து காட்டலாம். இப்போ கவர்னர் இப்போவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நமக்கு இதில் தெரிய வருது. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக விஜய் அவர்கள் தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக போராடணும். ஸோ அதுக்கு விஜய் அவர்கள் தான் ஸ்ட்ராங்காக போராடணும். ஸ்ட்ராங்காக போராடி நாங்கள் வந்து ஆட்சியில் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக போராட வேண்டியது விஜய் அவர்கள் தான். விஜய் பின்வாங்கினார்னா ஆளுநர் இன்னும் வந்து அவர் அதிகமாக வந்து அவர் ஆட்டத்தை காட்டுவார். ஏன்னா இன்றைக்கி மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கிறது இன்றைக்கி டிவிகே கிட்ட தான் இருக்குது. டிவிகே கிட்ட மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் பொழுது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநர்கிட்ட தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஆளுநர் அதை தட்டி கிழிச்சிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபுல்லாக மெஜாரிட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது வந்து ஏற்புடையது அல்ல. கண்டிப்பாக ஒரு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து மெஜாரிட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுதான் வந்து நடைமுறை. ஆனால் அவர் வந்து
முன்னமையே ஆளுநர் தன்னுடைய விளையாட்டை காட்டுறார் அப்படிங்கிறது அதில் வந்து நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லைங்க, நேற்றைக்கு ஒன்றிய அரசு நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லெட்டர் அனுப்பிட்டாங்க. இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம்ங்கிறது மும்மொழி கொள்கை. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை, அதாவது 3வது மொழி விருப்பப்பட்ட மொழியை எடுத்துக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 3வது விருப்பப்பட்ட மொழிக்கு இங்கே சரியான வாத்தியார்கள் இங்கே வந்து கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது. ஏன்னா 3வது மொழி நமக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு மலையாளம் தெலுங்கு எடுக்கிறோன்னா தெலுங்கு மலையாளத்துக்கு சரியான ஆசிரியர்கள் கிடையாது. அப்போ ஆசிரியர்கள் இருக்கிறது ஹிந்திக்கு தான் அதிகமான அவங்க ஃபண்டு கொடுத்து, ஹிந்திக்கு தான் அவங்க அதிகமான ஃபண்டு கொடுத்துருக்காங்க, ஹிந்தி சமஸ்கிருதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு வந்து 3வது லாங்குவேஜாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் 10 12 இந்த எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். இதுதான் வந்து புதிய கல்விக் கொள்கை. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போட்டால் தான் ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2100 கோடிகள் அந்த பணத்தை அவங்க ஃபண்டை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ திருப்பி அந்த அவங்க கையெழுத்து போடாட்டி அந்த நிதியை அவங்க தரமாட்டாங்க, கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க. ஸோ பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் கல்விக்கான நிதியை தருவோம்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் இருக்குது, வேறு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குது, பிஎம் ஸ்ரீ புதிய கல்வி கொள்கை இருக்குது, அது மாதிரி விஸ்வகர்மா திட்டம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பண்ண போகிறாரு, எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அதை வந்து எதிர்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அதை ஸ்ட்ராங்காக எதிர்த்தா தான் மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. ஏன்னா வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஆதரிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டே எடுத்த உடனே அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கை அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்கன்ட்டு. விஜய் அவர்கள் இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒன்றிய அரசு கொண்டு வர எல்லா திட்டத்துக்கும், அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டமாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், இந்த எந்த திட்டத்துக்கும் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். ஏன்னா அப்போ அவங்க கூட்டணியில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா விசிகா, காங்கிரஸ் இவங்க தான் இப்போ இருக்க போகிறாங்க, 2 கம்யூனிஸ்ட்டுகள். அப்போ அவங்க ஆதரவு தெரிவிக்க விட மாட்டாங்க. அப்போ அதை ஒன்றிய அரசு அதை எப்படி எடுத்துக்கும்? ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு கொடுத்து பார்த்துருக்காங்க, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்களா, கையெழுத்து போடுறாங்களான்னு கொடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அந்த என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கையெழுத்து போட்டால் ஓகே, இவரை வந்து நமக்கு வந்து சொல்கிறதெல்லாம் கேட்பாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கையெழுத்து போடலைன்னா அவங்க வந்து ஓகே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிச்சயம் ஒரு கையெழுத்து போட முடியாது. ஏன்னா கூட்டணியில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎம்கே கூட்டணியில் உள்ளவங்க தான் இப்போ இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் கையெழுத்து போட விட மாட்டாங்க. ஏன்னா கையெழுத்து போட்டால் இவங்க ஆதரவு கொடுக்குறத வாபஸ் வாங்கிக்குவாங்க, அப்போ ஆட்சி கவிழ்ந்துடும். ஸோ இவர் வந்து கையெழுத்து போட முடியாது, அதுதான் உண்மை. விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் இப்போ வந்து பொசிஷன். இவர் எப்படி அந்த 5 வருஷத்தை கடக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதே மாதிரி அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லாமல் நிச்சயம் இது இங்கே ஆட்சியை அவர் வந்து ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை அவர் தர முடியாது. அதுக்கு எடப்பாடியார் எப்படி பிளான் பண்ண போகிறாரு, அவர் என்ன அதுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.